நீ நடிச்சதிலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது என்று தனது குருநாதர் இயக்குனர் கே பாலச்சந்தர் கேட்க, ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தயங்காமல் தனக்கே உரிய வேகத்துடன் ஸ்டைலாக சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முள்ளும் மலரும் என்று. அதாவது முள் மலர் என இரண்டு குணங்கள் கொண்டது என்றும் சொல்லலாம். முள்ளும் மலரும், அதாவது முள்ளானது ஒரு கட்டத்தில் மலர்ந்து விடுகிறது என்றும் அர்த்தம். கெட்ட பையசார் இந்த காலி, ரெண்டு காலு ரெண்டு கை இல்லாட்டியும் கூட புயச்சுக்குவான் என்பது படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பஞ்ச் வசனமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் இந்த படம் வெளியாகி பல வருடங்களையெல்லாம் கடந்துவிட்ட நிலையில் இன்றைக்கும் இந்த வசனத்தை சொல்லாதவர்களே இல்லை. ரஜினி சோபாவின் உருக்கமான மனதுக்கு நெருக்கமான தருணங்களிலெல்லாம் பின்னணியில் ஓர் இசையை, கழை கூத்தாடிகளின் இசையை நிறுவி ஓடவிட்டு நம்மை என்னவோ செய்து விடுவார் இசைஞானி இளையராஜா. அடிப்பெண்ணே என்ற பாட்டில் நம்மையும் தொல்ல வைப்பார், ஓட வைப்பார். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் பாட்டில் அந்த கூட்டத்தில் நம்மையும் நிற்க வைத்து போடா பார்த்துக்கலாம் என்கிற உறுதியை தந்திடுவார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற பாட்டில் சரத்பாபு மற்றும் தோழிகளுடன் அந்த ஜீப்பில் தொற்றிக்கொண்டு நம்மையும் பயணிக்க செய்திருப்பார். செம பசியுடன் வயிறார சாப்பிட்டுவிட்டு கையலம்பி வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டு ஏப்பம் விட்டபடி தொப்பையை தடவுபவர்களுக்கு கூட நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு பாடல் மூலமாக மீண்டும் பசியை ஏற்படுத்தி விடுவார் இளையராஜா. அதுதான் இசைஞானி இளையராஜா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இயக்குனர் மகேந்திரனுக்கு முதல் சோறு பதம் இது. அடுத்த சோறு பதம் உதிரி பூக்கள். ஒரே ஊர், ஒரே தெரு, ஒரே டீ கடை, 4-5 பேர். பாலுமகேந்திரா, இளையராஜா, ரஜினி, சோபா, மகேந்திரன் எனும் படைப்பாளிகளுக்கு இவையே போதுமானது. என்னை மீறி என் தங்கச்சி என்னை விட்டுட்டு வரமாட்டா, இது போதும் எனக்கு. இப்ப கூட உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை சார், நானே சொல்றேன், என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா போங்க என கையை இழந்து தன்மானத்தையும் பாசத்தையும் இழக்காத காளி நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் சொல்ல தியேட்டரே கைத்தட்டும், மனசே அன்பில் அடைத்துக் கொள்ளும். அந்த அன்பின் இழைதான் முள்ளும் மலரும் இன்னும் நமக்குள் படர்ந்திருக்கிற கொடி. இன்று வரை முல்லை போல் குத்தி மலரை போல் வருடி கொண்டிருக்கிறது முள்ளும் மலரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.